இதே மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து வந்து காவல்துறை மேல பாத்தீங்கன்னா கண்டிப்பா அடுத்த ஒரு இடத்துல இதே மாதிரி சம்பவம் இது மாதிரி தொடர்ச்சியா அந்த புகார்கள் வந்துட்டு இல்ல, அதுதான் நம்ம சொல்றோம். இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறவங்க தான் அதுக்கு வந்து ஸ்ட்ராங் ஒரு சட்டத்தை போடணும். நீதி அரசர்களும் ஒரு சட்டத்தை போடணும். சிசிடிவி கேமரா வச்சு விசாரணை நடக்கின்ற அந்த மையத்தை ஃபுல் சிசிடிவி கேமரா, அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு நடுநிலையாளர் இருக்குல்ல, அதுக்கு ஒப்படைக்கணும். அவங்க ஆய்வு செய்யணும். முதல்ல அடிக்கிறத நிறுத்தணும். இப்ப லண்டன்ல இப்பெல்லாம் போலீஸ் அதிகாரிகள் எந்த குற்றவாளியும் அடிக்கிறதை தடை செய்திருக்காங்க. அது போல ஒரு சட்டத்தை தமிழ்நாட்டிலையும் கட்டாயம் கொண்டு வரணும். உண்மையிலேயே அவங்க தப்பு செய்தவர்களாக இருந்தால் அதற்குரிய தண்டனை நீதி அரசர்கள் கொடுக்கட்டும், ஜெயில போடட்டும். இன்னைக்கு தீவிரவாதியோ கொலை குற்றவாளியோன்னா அதுக்குரிய தண்டனை நீதி அரசர்கள் தரட்டும். இது விசாரணை தான். அது உண்மையா பொய்யானே தெரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா அஜித் குமார் அடிச்சு கொல்றதுக்கு? இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் முதல்வர் வந்து வீட்டுமனை பட்டா கொடுத்திருக்காங்க. அடுத்தடுத்த கட்சிக்காரங்களும் வந்து பாக்குறாங்க. முதல்வர் இதுவரை எடுத்த நடவடிக்கை உங்களுக்கு திருப்திகரமா இருக்கா? இல்லைங்க, அதுதான் இப்ப மீட்டிங்ல தான் பேசினேன். இன்னைக்கு வீட்டுமனை பட்டா கொடுக்கறதுனாலயோ அந்த தம்பிக்கு வேலை கொடுக்கறதுனாலயோ இன்னைக்கு போன உயிர் திரும்ப வந்துருமா? சாரிமான்றாரு. இன்னைக்கு அந்த அம்மா குழந்தைய அவங்க பையனை இழந்துட்டு நிக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு அந்த பையனை திருப்பி தர முடியுமா? முடியாது. அதனாலதான் நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு கன்சர்ன்ல தான் ஒரு சாரி சொல்றாரு. அது நம்ம தப்பா சொல்ல வேணாம். பட் இதுவே வந்து இறுதியா இருக்கணும். இதுவே இனிமேல் இந்த மாதிரி டெத்ஸ் நடக்கக்கூடாது, மரணங்கள் இது மாதிரி நடக்கக்கூடாது என்பதை முதல்வர் அவர்கள் ஸ்ட்ராங்கா இன்னைக்கு அவர் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி சட்டத்தை கொண்டு வந்து லட்டிய முதல்ல போலீஸ்காரங்க கையில இருந்து வாங்கணும். விசாரணைக்கு அழைத்து போறவங்கள முதல்ல அடிக்கிற உரிமையை பறிக்கணும். விசாரணை செய்யுங்க. உண்மையில் தப்பு பண்ணீங்கன்னா அவங்க ஜெயில போடுங்க. அதை விட்டுட்டு நீங்க லாக்டவுன்லயே லாக் பண்ணிட்டு கொண்டு போய் விசாரணை கைதியா இருக்கிறத அடிச்சு கொள்றது மிக தவறுங்க. அது நடக்கக்கூடாது. இல்லைங்க, டிஎஸ்பியவே சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, பல அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இது தீர்வு இல்ல, இது ஒரு ஐவாஸ். புரியுதுங்களா? இன்னைக்கு அவங்க போலீஸ்காரங்க ஃபேமிலி வந்து ரோட்ல உட்காந்து மறியல் பண்றாங்க. அப்ப என்ன நியாயம் இருக்கு? பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுகின்ற நிலை இது. இது தீர்வு கிடையாது. இதுக்கு தீர்வு என்னன்னா சட்டம் ஸ்ட்ராங்கா இயற்றப்பட வேண்டும். தண்டனை பெற்றவர்கள் செய்தவங்க யாரோ அவர்களுக்கு உரிய தண்டனையை இந்த அரசும் நீதி அரசரும் பெற்று தரணும். அதுதான் இதுக்கான உண்மை. விஜய் வந்து பாஜகவோட அதிமுகவோட கூட்டணி இல்லைன்றாரு. அப்ப தேமுதிகவோட உங்க தம்பின்னு சொல்றீங்க. அப்ப தேமுதிகவோட கூட்டணி இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி தெரியலைங்க. அது விஜய் வந்து சொல்ற கருத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது. இப்ப தேமுதிகவின் கருத்து, என்னுடைய கருத்துக்கு நீங்க கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அவங்களுடைய கருத்துக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். சரிங்களா? எல்லாரும் ஒரு அணியில் திறனவங்களும் சொல்லிட்டு ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் ஒண்ணு சேர்ந்து நிற்கிறாங்க. அப்ப இது மட்டும்தான் ஒரு கொள்கையா இருக்க தமிழ்நாட்டு மக்களை பத்தி யாரும் சிந்திக்கலையா? அதைதானே நான் சொல்றேன். தமிழக அரசியல் எப்படி ஆயிடுச்சுன்னா அடுத்த தேர்தலையும் அடுத்த வெற்றியை நோக்கி தான் பயணிக்கிறாங்களே ஒழிய மக்களை பற்றியோ மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை பற்றியோ உண்மை தமிழ்நாட்டின் நிலைமையை பற்றியோ இன்னைக்கு கவலைப்படுறவங்க யாருமே இல்லை. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நான் நிறைய சொன்னேன். டாஸ்மாக், கள்ளச்சாராயம், போதை, எல்லா கனிம வள கொள்ளை, லஞ்சம், ஊழல், வேலை இல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதை யாருமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு அடுத்த தேர்தல், அடுத்த வெற்றியை மட்டுமே இன்னைக்கு புரிய கோலா வச்சு நடக்கிறாங்க. இது நிலை மாறணும், மக்களும் மாறணும் தான் நான் கேட்டேன். நடிகர் விஜயகாந்த் சாரு கேப்டன் நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது ஒரு செய்தியோட நடக்கல. இப்ப பாத்தீங்கன்னா இந்த போதைப் பொருட்கள் சம்பவம் பெருசா வந்து அது என்ன தெரியுங்களாங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டில் 95% டாஸ்மாக், கள்ளச்சாராயம், போதை வச்சு எல்லா இடத்துலயும் இருக்கு. ஒரு 2 சினிமா பிரபல்யங்களை பிடிச்சிட்டதுனால இன்னைக்கு போதை வஸ்து முடிஞ்சிருச்சா? போதை அழிக்கப்பட்டுருச்சா? கஞ்சா, பெத்தமிட்டமின், அந்த கொக்கைன்லாம் அழிஞ்சிருச்சா அப்படின்னா கிடையாது. இத வந்து திசை திருப்புவதற்காக ஒரு 2 நடிகரை இன்னைக்கு அப்பாவிங்க அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இன்னைக்கு 95% மக்கள் இன்னைக்கு போதையில இருக்காங்க. அவங்களெல்லாம் ஏன் கைது பண்ணல? வெறும் ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணா மட்டும்தான் இங்க குற்றவாளிகளா? மற்றவங்களாம் யாருமே குற்றவாளி இல்லையா? இன்னைக்கு அவங்க 2 பேரை கைது செய்யும் தமிழக அரசு எதுக்கு தெருவுக்கு 10 டாஸ்மாக் திறக்கிறீங்க? அப்ப அது போதை கிடையாதா? இதுல இளைஞர்கள் அழியலையா?
அதனால இது எல்லாமே வந்து ஒரு ஐவாஷ் தான் இங்க நடக்குதுங்க. இது தப்புங்க. அது வந்து அவங்க 2 பேரை வந்து மட்டும் கைது பண்றதுனால இங்க எதுவும் மாற போறது இல்ல. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு போதையிலிருந்து மீட்டெடுத்தாதான் இந்த தமிழ்நாடு. மேம், அஜித்குமாரோட மரணம் 2026 வருகின்ற தேர்தலில் பிரதிபலிக்குமா? கண்டிப்பா மக்கள் ஞாபகத்துல வச்சிருந்து பிரதிபலிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு நடக்குது, உடனே 1 வீக் கழிச்சு பார்த்தா இந்த சீன் அப்படியே மறந்துடுறாங்க. மக்கள் வந்து தான் எஜமானர்கள். இறுதியில என்ன கூட்டணி வரட்டும் என்ன வரட்டும், இறுதி எஜமானர்கள் மக்கள். அவங்க நல்ல தீர்ப்பு தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நம்ம என்ன கூட்டணியில இருக்கோம் மேடம்? நான் சொல்லிட்டேங்க, January 9 நம்ம மாநாட்டில் கண்டிப்பாக அறிவிப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம டிசிஷன் எடுப்போம். அந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு மாநாடாக ஒரு வெற்றி அறிவிப்பாக உங்களுக்கு January 9 9 கடலூர். சரிங்களா? எல்லாரையும் சந்திச்சு மகிழ்ச்சி. நியாயம் கிடைக்கணுங்க. உண்மையிலே இந்த கொலைக்கு நியாயம் கிடைக்கணும். அதான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நிச்சயமாக நாங்கள் துணை நிற்போம்.